ஒரு கவுல் நெக் டாப் வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக வித்தவுட் மேக்கிங் பேட்டர்ன் போடாமல் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இல்லை ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கவுல் நெக் டாப் வந்து எப்படி பேட்டர்ன் போடாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கவுல் நெக் டாப் கட் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது அண்ட் ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நான் மேலே இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 7 inches வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inches வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்கோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாட்டின் ஃபேப்ரிக். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப்பிங் வந்து ஒரு 1 inch நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஷோல்டர் ஸ்லோப்பிங் வந்து ஒரு 1 inch நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா அந்த 1 inchக்கு கீழே இருந்தால் நம்மளோட ஆர்மோலை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப். ஸோ நம்ம ஷோல்டர் எவ்வளோ கொடுத்தோமோ சேம் அதே தான் நம்மளோட ஆர்மோலுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். நான் ஷோல்டர் வந்து 7 inches மார்க் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரி ஆர்மோலும் 7 inches வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய அப்பர் பாடி வந்து பார்த்திங்கன்னா 11 inches வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க இந்த 11 inches வந்து பார்த்திங்கன்னா ஈஸ் சீம் எல்லாமே சேர்த்து. ஸோ உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்மோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மோல் கர்வ் வந்து நான் ஒரு 1.5 inches நான் கொடுக்குறேன். ஆர்மோல் கர்வ் 1.5 inches கொடுத்துட்டு அந்த இடத்தையும் நான் கர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து கர்வ் பண்ண போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்பாக இருக்கிறதுனால ஜஸ்ட் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே வந்து அதே 1.5 inches தான் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஒரு 13.5 inches வந்து வெயிஸ்ட் லென்த்து வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து வெயிஸ்ட்டோட அந்த அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நான் 9.75 நான் கொடுத்துருக்கேன். உங்களோட அகலம் எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து அதே மாதிரி அந்த டாப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 22 inches இருக்க போகுது. அதாவது ரெடி லென்த் வந்து 22 inches உங்களுக்கு வரும். இப்போ அந்த இப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 inches எடுத்திருக்கேன். உங்களோட அப்பர் பாடியிலேருந்து ஒரு 1 inch இல்லைனா 2 inch வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். உங்களோட சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மார்க்கிங்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 3 inches வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வாக வந்து அது வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்மளோட ஓப்பன் சைட்லேருந்து ஃபோல்டட் சைடுக்கு ஒரு கர்வாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கர்வ் கரெக்டாக வரலைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த மிச்சம் இருக்கக்கூடிய துணியை வந்து ஃபோல்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அம்ப்ரெல்லா கட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு உங்களோட பேக் பார்ட் வந்து அப்படியே அது மேலே எடுத்து வைங்க. அதாவது நெக்கு கிட்ட மட்டும் ஒரு 6லேருந்து 6.5 inches ஸ்பேஸ் கொடுங்க. பட் இப்போ கிட்ட நம்ம கொடுக்கக்கூடாது. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்க மாதிரியே உங்களுடைய அந்த பேக் பார்ட் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட் மேலே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட நெக்கு கிட்ட வந்து ஒரு 6 to 6.5 inches ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரொம்ப கிராஸில் இருக்குது. அதாவது இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டட் சைடை வந்து டச் ஆன மாதிரி இருக்குது. அதாவது பேக் பார்ட்டோட அந்த ஹிப்பு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ஃபோல்டட் சைடில் டச் ஆகிருக்கு. பட் நெக்கு கிட்ட மட்டும் நான் ஒரு 6.5 inches வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இடம் விட்டுட்டு அந்த துணியை வந்து தள்ளி நான் போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், இது கவுல் நெக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து 6.5 inchesலேருந்து ஒரு 1 inch வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் இறக்கமாக போடக்கூடிய பர்சன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் அதை போட்டுக்கலாம். பட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 5 to 5.5 inches வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் 6.5 inches நம்ம ஏன் கொடுக்குறோன்னா அப்போ தான் அந்த கவுல் வந்து லுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நம்ம கொடுக்குறோம். பட் கொஞ்சம் லோ கவுல் அப்படி இறங்கி நிற்கிறதுனால உங்களுக்கு அந்த நெக்கு கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் லோ நெக் போட மாட்டீங்க அப்படின்னா ஒரு 1 inches வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட மார்க்கிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது நம்மளோட பேக் பார்ட்டை அப்படியே நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 6.5 inches வந்து நம்ம இடம் விட்டுட்டு நெக்கு கிட்ட நம்ம அப்படியே அதை ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வேறு எக்ஸ்ட்ரா மார்க்கிங் எதுவுமே கிடையாது. இந்த கவுல் டாப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 15 minutes இல்லை 20 minutes அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மொத்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பண்ணி முடிக்க முடியும். அவ்வளோதான். நம்மளோட கட்டிங் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் பிளெயின் அண்ட் பிரிண்டட் ரெண்டுமே வந்து போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி தான். உங்கள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இப்போ நான் உங்களுக்கு நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டும் அண்ட் பேக் பார்ட்டோட ஷோல்டரையும் பின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த கவுல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இப்போ வந்து நம்ம காட்டன்லாம் அதிகமாக போடுறத விட இந்த மாதிரி சாட்டின் ஃபேப்ரிக்ஸ்லாம் நம்ம போடும்போது நம்மளோட பாடிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரெண்டியான ஒரு லுக்கும் நமக்கு கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் அந்த ஷோல்டர் மட்டும் தான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த நம்ம இப்போ அதை இன்சைட் டு அவுட் சைட் நம்ம திருப்பினதுமே அந்த கவுல் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி ஃபால் ஆகுது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த கவுல் நெக் வந்து நீங்கள் பண்ணி முடிக்கிறது. இப்போ நீங்கள் உங்களோட அந்த நெக்லைனை வந்துட்டு ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்தும் ஃபினிஷ் பண்ணலாம். அப்படிலாம் ஒரு ஓவர்லாக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஆர்மோலையும் கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட அந்த சைட் ஜாயினும் பண்ணி முடிச்சிடுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட அந்த பாட்டமும் வந்து நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த அவுட்ஃபிட்டோட ஃபுல் லுக் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், நான் இப்போ கிளம்புறேன். அண்ட் வேறொரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Till then, take care, bye bye.